சே, எல்லா வேலையும் நாமளே செய்ய வேண்டி இருக்கு. பசங்க வெளியே போனதுனால. என்ன பசங்களோ. ஆமா வட்டி. தம்பி எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. பிசினஸ் எல்லாம் எப்படி போகுது? எங்க பசங்க எல்லாம் வெளியே போயிட்டாங்க. ஒரு எல்லா வேலையும் நாமளே செய்ய வேண்டியிருக்கு. அதனால நீங்க டேபிள் க்ளீன் பண்ணி அது என்ன பண்றது? தம்பி கட்சி பணிகள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அப்படியே போயிட்டு இருக்கு மாமா. தலைவர் கூட அங்கேயும் அலைச்சல், ஒரே டயர்டு. என்ன பண்றது? சரி சரி. கூட ஒரு டீ கொடுங்க. இப்போ கொடுக்குறேன். இந்த காலத்து இளைஞ பூரா வெக்கம் மானம் சூடு சொன்னா பேங்க்ல பிக்சர் டெபாசிட்ல போட்டு வச்சிருக்கானுங்க. அதனால நாங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படுறது இல்லப்பா. நம்ம இந்தியா எத்தனை அறிவாளிகளால முன்னேறிக்கிட்டு தெரியுமா உங்களுக்கு? தம்பி டீ. நன்றி மாமா. சூடா இருக்குல்ல? உட்காருங்க. ஏய் பாத்து. ஏய் எப்படிடா வண்டி ஓட்டுறீங்க? நான் வண்டி நான் எப்படி வேணாலும் ஓட்டுவேன். உங்களெல்லாம் உள்ள வச்சு நிமித்தினா தாண்டா புத்தி வரும். டாட் இருக்காரா? அது இருக்காரு. இந்த அப்பா இங்க கஷ்டப்பட்டு பரோட்டா அடிச்சுட்டு இருக்காரு. நீ என்னடா ஊரை சுத்தி பைக்ல ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்க. வர்றா மாப்பிள்ள. ஏன்னா உங்க பையன் கூட தான் படிச்சாருங்க. இங்க இப்படி சுத்திட்டு இருக்காருங்க. என்ன கதை? உங்க பையன் எங்க வேலைக்கு போறானு? பையன் மாசம் 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறான். ஹாய்ண்ணா. ஹாய் டூட். ஹாய் டியூட். உன்னிந்த தகத பஸ்ஸா தட்டிட்டு இருக்கறியா? தகர்டபா வாழ்க்கையா? நல்லா இருக்கு. என்னடா எல்லாம் என் நேரம். என்னமோ உங்க அப்பா 30,000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன் உங்க அப்பா சொல்லிட்டே இருக்காரு. ஆமாடா, வீடு வாங்கிட்டேன், கார் வாங்கிட்டேன். வேற என்னடா வாங்கணும்? அது மச்சான் செட்டில் ஆயிட்டான். அது பண்றே இல்லையா? அடுத்து என்ன கல்யாணமா? பாத்துக்கலாம், கொஞ்சம் பொறுமையா போட்டோம். சரி நீ தட்டு இந்த தகர்டபாவே தட்டிக்கிட்டே ஜாலி பண்ணு. ஏய் மண்டையா வாங்க. வாங்க. ஏண்டா இது வேலை வெட்டிக்கு போக கூடாதா? நாங்க கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கோம். அப்படி என்னடா கோர்ஸ் படிக்கிறீங்க? சினிமேட்டிக் போட்டோகிராஃபி கோர்ஸ். ஓ காமிடா மச்சான் யூனிஃபார்ம். மச்சான் டைம் ஆயிடுச்சுடா கிளாஸ்க்கு. சரி அங்கிள் போயிட்டு வரேன். சரிண்ணா பை. போயிட்டு வரேன். பை. விருப்படுற வழியை பாருங்கடா. டைம் ஆயிடுச்சு கிளாஸ்க்கு. வர்றா மாப்பிள்ள. எல்லாம் நல்லா வந்தா சரி. என்னமோ மாமா உருப்பட்டா சரிதான். சரி நானும் கிளம்புறேன். டைம் ஆச்சு. சரி சரி. என்னுடைய ஃபாதர் கனடாவுல பெரிய ட்ரம்ப்ஸ் பிளேயர். நிகமா உனக்கு இல்லையா? உட்காருங்க. சார் வந்து உள்ள இருக்கு. சார் உங்க ஆல்பம் ரெடி ஆயிடுச்சு, வந்து வாங்கிக்கிறீங்களா? அண்ணா எப்படி இருக்கீங்க? தலைவர் எப்படி இருக்கு? தலைவர் எப்படி இருக்காரு? இப்போ நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா போகுது. ஒரு நிமிஷம். காஞ்சனா, ராஜு சார் வந்திருப்பாரு. இந்த ஆல்பம் அவர்கிட்ட கொடுத்துரு. உட்காரு. தலைவர் பார்க்கவே முடியறதில்ல. நம்ம தம்பி கொஞ்சம் வெளியூர் போயிருக்காப்ல. ஓகே. ரவுண்டிங்ல இருக்கனால கொஞ்சம் பிஸியா இருக்காரு. சரி சரி. வருவாரா தலைவர்? இப்ப 2 நாள்ல வராரு. ஒரு மாநாடு ஒன்று நடக்க போகுது. அது விஷயமா தான். ஓ சரி சரி சரிண்ணா. மாநாடுல கொஞ்சம் போட்டோ வீடியோ எல்லாம் எடுத்து கொடுக்கணும். ஓகே. எப்படி என்ன எவ்வளவு பட்ஜெட்னு சொல்லிட்டீங்கன்னா
சரி ஓகே, ஆல்பம் பார்த்துக்குங்க ஃபர்ஸ்ட். சூப்பரா இருக்கு. நம்மள்கிட்ட காருங்க அப்படி எல்லாம் பக்காவா பண்ணுவோம், ப்ரொஃபஷனல் சொல்லலாம். சூப்பர்யா, நம்மளுக்கு இதே மாதிரி பண்ணி கொடுத்துருங்க. ஓகே, இன்னும் ஏது பட்ஜெட்டுன்னு சொல்லிட்டீங்கன்னா பரவாயில்ல. எல்லாத்துக்கும் சேர்த்து 1 lakh ஆகும். சரி தம்பி வரேன். தம்பி நீங்க எங்க இங்க? நான் சொன்ன பசங்க தான் சார். இவங்க தானா? பசங்களை ஏற்கனவே தெரியுமே எனக்கு. ஓ, நம்ம ஏரியா பசங்க தான். இவங்க போட்டோகிராஃபரா எடுப்பாங்களா? பக்காவா எடுப்பாங்க. நீங்க பார்த்த ஆல்பம்ஸ்லாம் அவங்க எடுத்தது தான். அப்படியா? சொன்ன போட்டோகிராஃபர்ஸ் எங்க தான். தம்பி என்னமோ நினைச்சனடா, தேறிட்டீங்களடா. கையை கொடுங்கடா. சூப்பரா. வாழ்க்கையில முன்னுக்கு வந்துட்டீங்க. சூப்பரா. டேய் நல்லா பண்ணி கொடுத்தணும். சூப்பரா இருக்கணும். ஓகேவா? தரமா பண்ணிடலாம். ஒரு சின்ன மிஸ்டேக் கூட வரக்கூடாது. உங்க 3 பேர் நம்பிதான் இருக்கேன். பாத்துங்க தம்பி. சரியா? சரி வரவா. சரி பாப்போம்டா. சரிங்கண்ணா, பாப்போம். கரெக்டா வச்சிட்டேன், நீ எல்லாம் கரெக்டா வச்சுக்கோ. சரியா? இதுக்கு வெட்டிங் ஷூட் தான் பண்ணிருக்கோம், இது மாநாடு ஷூட் இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. தரமா பண்ணிடுறோம். கட்சிக்காரர் முன்னாடி போய் எடுத்துறாத, ஏன்னா அவங்க திட்டுவாங்க. சரியா? கரெக்டா எடுத்துரு, ஃபோக்கஸ் கரெக்டா வச்சுக்கோ. சரியா? என்ன தம்பி எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நான் கரெக்டா போயிட்டு இருக்குதுங்கண்ணா. சொல்லிடக்கூடாது, பாத்துக்கங்க. உங்களை நம்பிதான் இருக்கேன். இல்ல நான் கரெக்டா பண்ணிடுவானா? அதெல்லாம் தலைவர் வந்துட்டு இருக்காரு, இப்ப வந்துருவாரு. ஓகேண்ணா, பார்த்து எல்லாம் சிறப்பா பண்ணி கொடுத்துருங்க. சரிண்ணா. ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. ஓகே பாருங்க. சரி ஓகேண்ணா, பார்க்கலாம். வணக்கம். நல்லா இருக்கேன். வணக்கம். வாங்க தலைவர் வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? கை தட்டுங்கப்பா. வணக்கம். உட்காருங்க. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம தேங்காய் முருகேசன் தலைவர் டெல்லியில இருந்து நம்மள பாக்குறதுக்காக வந்திருக்கார். உங்க தேங்காய் முருகேசன் சார், நம்ம தேங்காய் முருகேசன் சார் உங்களுக்காக யாரு என்ன செய்யறா மக்களே? தெரிகிறதா? உங்கள் கண்ணுக்கு தெரிகிறதா? தலைவர் உங்களுக்காக இருக்கிறார், உங்களுக்காக செய்வார். உங்களுக்காக ஒரு சில வார்த்தைகள் தலைவர் பேசும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தேங்காய் முருகேசன் சார் வாழ்க! வாழ்க தமிழ், வளர்க இங்கிலீஷ். மக்களே வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லாதான் இருப்பீங்க. நான் ஏன் இங்க வந்தேன்னா உங்களுக்காக தான் வந்தேன். ஆனாலும் எதிர்கட்சிக்காரர்கள் என்னை சதி செய்து வராம செய்விட்டார்கள். மக்களே, இதுவரை உங்களுக்காக நான் என்ன செய்யவில்லை? இங்கேயும் வந்து விட்டார்கள் எதிர்கட்சிக்காரர்கள். இது சதி அல்லவா? நான் டெல்லி போகும்போது முதலில் நான் ட்ரெயினில் செல்லும் போது நினைத்து கொண்டிருந்தேன். அப்பொழுது ட்ரெயின் டிரைவர் உடம்பு சரியில்லை என்று ட்ரெயினை நிறுத்திவிட்டார்கள். பிறகு பிளேனில் செல்ல நினைத்திருந்தேன். அப்பொழுது வானிலை சரியில்லை என்று சரி செய்து விட்டார்கள். அப்பவும் நான் ஏன் இந்த மாநாட்டில் நான் வந்துள்ளேன் என்றால் உங்களுக்காக, என் உயிர் உங்களுக்காக, எல்லாரும் உங்களுக்காக. அடுத்த மாநாடில் நாம் சந்திப்போம். நன்றி மக்களே.